இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சித்திரை நட்சத்திர பலன்கள். ஓம் பரம்பூர் சக்தியம்மன் துணை. ஜோதிடர் ஸ்ரீனிவாசன். முதலில் இந்த பாடலை பார்க்கலாம். பலமான சரீரவான் மார்பகலன் கடை நடைக்கடியன் பரிந்து சொல்வான் குழவிய நற்குணங் நடைவிரியன் தாமத புத்தி குருசில் நண்பன் நிலைமை பெறும் திடவசத் முகத்துருணன் மறு உளன் நித்திரையும் அற்ப பணச்செலவு செய்யான் சௌரியவான் தூக்கமுளான் கோபி சித்திரையினானே அப்படின்னு இந்த பாடல் சொல்லப்படுது. இந்த பாடலில் பலமான சரீரவான், உடல் வலிமை நிறைந்தவர், நல்ல பலசாலியாக இருப்பார், எதையும் வெல்லக்கூடிய சாமர்த்தியசாலியாக இருக்கக்கூடியவர். ஏன்னா அவருடைய மிருகம் சித்திரையினுடைய மிருகம் புலி. புலி எல்லாத்தையுமே அடிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மிருகம். அது மாதிரி எவரையும் வீழ்த்தும் வலிமை பெற்றவர் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர். ரெண்டாவது மார்பகலன் அப்படிங்கிறார். அழகான மார்பை உடையவர், அழகானவர், நல்ல ஆண் அழகன், நல்ல திடகாத்திரமான உடல், நல்ல ஒரு அமைப்பு, கட்டுடல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கட்டுடல் நிறைந்தவன், ஆண் அழகன் அப்படின்னு சொல்லப்படுது. நடைக்கடியன், நடைக்கடியன்னா வேகமாக நடக்கக்கூடியவன். நல்ல அவருடைய நடை நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும், சுலவாக நடக்க மாட்டார், சர நடப்பார். இதே ஒரு சரராசி, அதாவது சரத்திலே சரலக்கணத்திலே இவர் பிறந்திருந்தால் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருப்பார். அவருடைய நடம் ஓட்டம் மாதிரியே இருக்கும், அவ்வளவு வேகமாக நடக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பார். பரிந்து சொல்வான், இனிமையாக பேசக்கூடியவர். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அமைதியாக இனிமையாக பேசி அந்த காரியத்தை சாதிச்சிடுவார். அந்த மாதிரி ஒரு அமைப்புடைய மனிதர். அதுக்கு தான் பரிந்து சொல்வான். இனிமையாக பரிந்து அழகாக பேசக்கூடிய மனிதர். குழவிய நற்குணன், நல்ல குணமுடையவர். நல்ல குணங்கள்லாம் நல்லா இருக்கும் இவருக்கு. நாம் ஒருத்தர் பழகினோம்னா எப்படி இருக்கணும், அந்த மாதிரி நல்ல குணங்கள் நல்ல குணங்கள் நிறைய நிறைந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். நடைநற்பிரியன், நடைநற்பிரியன் நன்னடத்தை உள்ளவன், தனக்குள்ள ஒரு ஒழுக்கவினன், அதாவது ஒழுக்கத்தை வச்சுருப்பார், இப்படி தான் நம்ம வாழணும் அப்படிங்கிற நன்னடத்தை இவர்கிட்ட எப்போவுமே இருக்கும். தாமசகுடையன். ராசபூசிதர், நிலைமைக்கு தக்கவாறு பேசக்கூடியவர். ராசபூசிதர்னா அரசாங்கத்துக்கு, இவரை வச்சு நம்ம அரசாங்கத்தில் எந்த காரியங்கள் வேணாலும் சாதிச்சுக்கலாம். அரசாங்கத்துக்கு ஜால்ரா போடக்கூடியவர். இவரை கூட்டிகிட்டு போய் ஏதாவது ஒன்று சாதிக்கணும், ஒரு அதிகாரியை பார்க்குறோம்னா இவரை கூட்டிகிட்டு போனால் போதும். இந்த நட்சத்திரக்காரர்களை அப்படியே அன்பாக வடிஞ்சு பேசி நமக்கு காரியங்களை சாதித்து கொடுத்து விடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டாவது, முகத்தில் மறு வெட்டு காயம்லாம் இருக்கும் இவருக்கு. இவருடைய முகத்தை பார்த்திங்கன்னா பருக்கள் இருக்கும், வெட்டு காயங்கள், இது போன்ற அமைப்புகள்லாம் இவருக்கு நிறைய இருக்கும். அற்பநித்திரையன், அதாவது குறைந்த தூக்கம் உடையவர். அதிகமாக தூங்க மாட்டார், சதா சர்வ காலமும் சிந்தனையிலே இருப்பார். அதனால் இவரோட தூக்கம் குறைந்து விடும். அடுத்தடுத்து என்ன வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் உடையவர். முன்கோபம் அதிகமாக இருக்கும் இவருக்கு. முன்கோபி அப்படிங்கிறாப்புல முன்கோபம் அதிகமாக இருக்கும். டக்குன்னு கோபம் வந்துடும். வீரம் உடையவர், டக்குன்னு அடித்தாலும் அடிச்சிடுவார். கோபம் வந்துச்சுன்னா பக்கத்தில் நிற்க ஓங்கி ஒரே அன்னம் பழுத்துடும். அந்த மாதிரி ஒரு வேகம் உடையவர். சித்திரை நட்சத்திரக்காரர்களை கண்டாலே ஒரு 5 அடி 6 அடி தள்ளி நிற்கணும், அதுதான் நமக்கு சேஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. மன்மத கலை வீரர், பெண்களை வசியப்படுத்தி விடுவார் அவர். பெண்களை வசியப்படுத்தி விடக்கூடிய ஒரு மனிதர், அதான் மன்மத கலை வீரர் அப்படின்னு சொல்கிறாங்க. நறுமணப் பொருட்களை விரும்பி பூசிக்குவார் எப்போவுமே. செண்டு, இப்போ இந்த காலத்தில் செண்டு தானே, செண்டு எப்போவுமே ஸ்ப்ரே பண்ணி அடிச்சுக்கிட்டு தான் ஜம்முன்னு தான் வெளியே போவார். அந்த மாதிரி பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்தில் உள்ளவங்க நல்ல முன்னேற்றங்களை கொண்டு பணக்காரனாகக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள். யோகமுடையவர், போகமுடையவர். நல்ல யோகமும் இருக்கும், அதே மாதிரி போகமும் அதிகமாக இருக்கும். எல்லா பெண்களின் மீதும் ஆசைப்படுவார், அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பார் இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு உரிய மனிதர்கள்.
நட்சத்திர அமைப்பு மிருகம் ஆண் புலி, பட்சி மரங்கொத்தி, மரம் வில்வம், ரஜ்ஜு சிரசு, கணம் ராட்சச கணம், தேவதை விஸ்வகர்மா. ஆகாத நட்சத்திரங்கள் ரஜ்ஜு சிரசுங்கிறதுனால சிரசு ரஜ்ஜுவை சேர்க்கக்கூடாது. மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் மூன்றும் சிரசு ரஜ்ஜு. இதை இந்த நட்சத்திரங்களோட நாம் சேர்க்கக்கூடாது. அடுத்தது ஆகாத மிருகம் புலி. இவருடைய மிருகம் புலி. புலிக்கு பசு ஆகாது. உத்திராட நட்சத்திரம், உத்திரட்டாதி இந்த ரெண்டுமே பசுங்கிறதுனால இந்த 2 நட்சத்திரத்தையும் சேர்க்கக்கூடாது. சிறந்த நட்சத்திரங்கள் அசுவனி, பூசம், அஸ்தம், சுவாதி, அனுசம், திருவோணம் முதலிய நட்சத்திரங்கள் மிக சிறந்த நட்சத்திரமாக கூறப்படுகிறது. இது ராட்சச கணமாக இருக்கிறதுனால ராட்சச கணமும் ராட்சச கணமும் சேர்க்கக்கூடாது. ரெண்டாவது ராட்சச கணத்துக்கு மனித கணமும் சேர்க்கக்கூடாது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், மனித கணத்தை சேர்த்தால் அடித்தே கொன்றுவான். ராட்சச கணமும் சேர்ந்தால் 2 பேருக்கும் தினசரி சண்டை நடந்து கொண்டே இருக்கும், யுத்தம் தொடரும். அதனால் மேற்கூறிய 6 நட்சத்திரங்கள் மிக சிறப்பானது. முடிந்தவரை பெற்றோர்கள் இந்த 6 நட்சத்திரக்காரர்களை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து வைத்தால் வாழ்க்கை எப்பொழுதுமே நல்லா இருக்கும். மாறாக ராட்சச கணத்தையோ மனித கணத்தையோ தேர்வு செய்துவிட்டால் வாழ்நாள் முழுவதும் உங்கள் குழந்தைகள் போராடக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும் என்பதை பெற்றோர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மற்ற நட்சத்திரங்கள் ஆகாது. கூடிய வரைக்கும் நான் சொன்ன மாதிரி மற்ற நட்சத்திரங்கள் எதையுமே சேர்க்காமல் இருக்கிறது நல்லது. காதல் திருமணங்களில் நாம் அதை எதிர்பார்க்க முடியாது. அது ஆண்டவன் அவர்களுக்கு விதித்த விதி. எனவே பெற்றோர்கள் பார்த்து திருமணம் செய்யும் பொழுது நல்ல நட்சத்திரங்களை தேர்வு செய்யுங்கள். தேவதை விஸ்வகர்மா. அவருடைய காயத்ரி மந்திரம் ஓம் பஞ்சவக்த்ராய வித்மஹே விராட் புருஷாய தீமஹி தன்னோ விஸ்வகர்ம பிரச்சோதயாத். அப்படி என்று தினசரி விஸ்வகர்மாவை தாங்கள் வணங்க வேண்டும். ஏனென்றால் அவர்தான் உங்களுக்கு ஆதி தேவதை ஆவார். அடுத்தது உங்களுடைய நட்சத்திர காயத்ரி சித்திரை. ஓம் மகா யுத்வஷ்டாயை வித்மஹே பிரஜாரூபாயை தீமஹி தன்னோ சைத்ரா பிரச்சோதயாத். அப்படி என்று நாம் வணங்க வேண்டும். நாம் ஏற்கனவே சொன்னது தான். நீங்கள் எந்த நட்சத்திரத்திலிருந்து வந்தீர்களோ அந்த நட்சத்திரத்தை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உங்கள் நாவில் உச்சரிக்க வேண்டும். நீங்கள் பிறப்பதும் மீண்டும் இறந்து செல்வதும் அந்த மண்டலத்திற்குத்தான் என்பதை நீங்கள் நினைவு வைத்து கொள்ள வேண்டும்.